ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா வந்து ப்ளூ கலர் டெனிம் ஷர்ட்ல வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருப்பார் ரஜினி சார். கட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த ரெட் கலர் ஷர்ட்டோட இருந்திருப்பார். அதோட மூட் எல்லாமே நம்ம பார்க்கும்போது வந்து கொஞ்சம் இங்க வந்து கொஞ்சம் சாந்தமா அவங்க கேட்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்க சொல்ற வேலைகள்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பம்பி போயிட்டு இருப்பாப்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த தேவா அந்த ரேஞ்ச் மோட் வந்து வேற லெவலில் அந்த கியர் போட்டு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இட் இஸ் டைம் ஃபார் வைலன்ஸ், இது கொஞ்சம் வேற ஜோனுக்கு போகுது அப்படின்ற மாதிரி. லோகேஷ் அவர்கள் கூட என்ன சொன்னார்னா, அந்த இன்டர்வலுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், மக்கள் அவங்க எப்படி வந்து என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்னா. அதே மாதிரி இன்டர்வல் வந்து பயங்கரமா இருக்கும்னு நினைச்சோம், இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவர் அப்படியே அழகா வந்து ஒரு ரொம்ப வருஷமா பண்ணாத ஒரு விஷயத்த வந்து அந்த டைம்ல பண்ணுவாரு. அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை பண்ணிட்டு லைக் அந்த வில்லனே வந்து ஒன்று சொல்லும் போதுல நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்குங்க. அதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, அது கேரண்டீட். அண்ட் கிளைமேக்ஸுமே வந்து அவ்வளோ பெரிய தாதா யாரா இருந்தாலும் சரி அவருக்கெல்லாம் மேல நான் உன்னடா அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ இந்த மொமெண்ட் எல்லாமே வந்துட்டு இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருக்கும். இன்ட்ரோ வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லியோ பார்த்துருப்போம். லியோல பார்க்கும்போது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு இன்ட்ரோ வரும். அந்த கண்ணாடி மிரர்ஸ்ல வந்துட்டு அவர் கண்ணு தெரியதா இருக்கட்டும், அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு காமிச்சு அதுக்கப்புறம் அவருடைய ஃபுல் ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த குட்டி குட்டியா அந்த கேப்ல வந்துட்டு கண்ணை காட்டி அவருடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது இருந்துச்சு. பட் சூப்பர் ஸ்டார் அவர்கள் யூஸ்வலா நம்ம வந்து பாக்குற இன்ட்ரோ மாதிரி இல்லைனாலும் ஓகே இது கொஞ்சம் வேற ஆங்கிள் இருந்துச்சு.